பொதுமக்கள், வியாபாரிகள், வர்த்தகர்கள், இளைஞர்கள் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொள்ளக்கூடிய அளவிலே ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி அதிலே நிறைவாக ஒரு முழக்கத்தை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் முன்வைக்க இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்பதுதான் அந்த முழக்கம். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்பது அந்த முழக்கம். அது ஒரு பிரகடனம். அந்த பிரகடனத்தை விரிவுபடுத்தி தமிழ்நாடு முழுக்க கொண்டு செல்வதற்காக அந்த பொதுக்கூட்டம் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலேயும் லட்சக்கணக்கான பேர் பங்கு கொள்கின்ற அளவிலே நடைபெறும். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வினை இதுவரை இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் செய்ததில்லை என்கின்ற அளவிற்கு 3 கட்டங்களாக 70 நாட்களுக்கு முன்னால் ஜூலை 1ஆம் தேதி தொடங்கிய இந்த இயக்கம் பல்வேறு பரிமாணங்களை கடந்து நிறைவாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பெருமக்களையும் அரசியல் மனமாச்சரியங்களை தாண்டி ஓரணியில் திரள வைக்கின்ற இந்த மகத்தான முயற்சியை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நடந்திருக்கிறது. இன்னும் எஞ்சிய பணிகளும் நடக்க இருக்கின்றன. இதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள், கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் ஒரு அணியிலே இருந்து பணியாற்றியதற்காக தலைவர் அவர்கள் பாராட்டுதலையும் நன்றியையும் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட முயற்சியை இதுவரை இந்திய அரசியலில் எந்த அரசியல் கட்சியும் எடுக்கவில்லை என்பது சிறப்பு.